ஆர்பிட்ராஜ் ஃபண்ட், மணி மார்க்கெட், ஷார்ட் டெர்ம் டெட் ஃபண்ட். இது மூணுத்துல எது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்? இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராம்குமார் நம்மளோட இருக்காரு. ராம்குமார், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். நம்ம வந்து டெட் ஃபண்ட்ல கோல்ஸை பத்தி நீங்க வந்து லாங் டேர்ம் அலோகேஷன் அப்படின்னு ஒரு கோல் சொன்னீங்க. தேர் ஆர் வேரியஸ் கோல்ஸ். எமர்ஜென்சி கார்பஸ், நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கார் வாங்கணும், அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுப்போம். ஸோ ஸோ மெனி ரீசன்ஸ் வை இன்வெஸ்ட் இன் டெட் ஃபண்ட்ஸ். One reason is long term asset allocation. At the moment, I would say 2-3 categories. One is say long term, long duration fund. அதோட yield வந்து ஒரு அட்ராக்டிவ் லெவல்ல இருக்கு, 715 720. அண்ட் அது வந்து இந்தியாவில் சீக்வென்ஷியலி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் லாங் டியூரேஷன் ஃபண்ட். யூ கேன் யூஸ் ஆல்சோ மீடியம் டேர்ம் ஃபண்ட். மீடியம் டேர்ம் ஃபண்ட் அப்படின்றது 3 to 4 வருஷத்துக்குள்ள மாடிஃபைட் டியூரேஷன்ல அந்த பிராக்கெட்ல அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. And that is also a good option for you to consider for long term asset allocation. Money market அப்படிங்கிறது very short duration. For a 1 year goal you can use that. Arbitrage funds, from a taxation point of view, you can always invest. உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.